அல்லேலூயா. இன்று நாளும் இந்த மாதத்தின் முதலாவது வாரத்தில் கூடி வந்திருக்க நாம் நம்முடைய தேவனுடைய பாடு மரணம் அடக்கம் பண்ணப்படுகிறதை குறித்து ஆண்டவர் சொன்னபடி நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக இந்த முதலாவது வாரம் திருவிருந்து வாரமாக இருக்கிறபடியால் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக அவருடைய பந்தியில் அவருடைய பாத்திரத்தில் நாம் பங்கு பெறும்படி நம்மை நாம் தகுதிப்படுத்தினவர்களாக நமக்காக அவர் பட்ட பாடுகளை நாம் நினைவு கூர்ந்து அவரை நோக்கி பார்ப்போம். ஆமேன். மகா பரிசுத்தம் இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, இன்றைய நாளும் இந்த மாதத்தின் முதலாவது வாரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வரும்படியாய் தேவன் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய பிரசன்னமாகுதலை நாங்கள் உணராதபடிக்கு தகப்பனே, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் தடையாயிராதபடிக்கு தேவநீர் தயவாய் எங்களை மன்னிக்கும்படியாய், எங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் நீர் மன்னிக்கும்படியாய், கல்வாரியில் நீர் சிந்தின உம்முடைய கடைசி துளி இரத்தமும் தண்ணீரும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனாய் இருந்து எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளும் ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி, நீர் வாசம் பண்ணுகிறபடி உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யும்படியாய் எங்களை அழைத்திருக்கிறீரே, தெரிந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே வந்து கொண்டு இருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் ஏற்ற வேளையில் கூடி வந்து கர்த்தாவே நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாய் இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எந்த தடைகளும் வந்து விடாதபடிக்கு கர்த்தரே எங்கள் பலனாயிருந்து, கர்த்தரே எங்கள் பாதுகாவலராயிருந்து, நீரே எங்கள் அடைக்கலமாயிருந்து எங்களையும் இந்த இடத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கொஞ்ச பேராக இருந்தாலும் பெரியவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட, நம்மோடு உலாவும்படியாய், நமக்குள் வாசம் பண்ணும்படியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். சங்கீதம் 81 நாங்கள் பார்க்கின்றோம், நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோப்பின் தேவனை ஆர்ப்பரியுங்கள், தம்புரு வாசித்து வீணியையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். எங்கள் தேவன் அவர் துதிகளின் மத்தியில் பிரியமானவர், துதிகளில் வாசம் பண்ணுகிறவர், அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர். ஆமேன். அப்படியான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே கைகளை தட்டி அவர் எந்த சங்கீதமானவர், ஆமேன், பலமுள்ள கோட்டையும் ஆனவர், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேரை பார்த்து நம்ம வாழ்த்துதல் சொல்லுகிறோம் இல்லையா? காலையில் எழுந்த உடனே குட் மார்னிங் என்று சொல்லுகிறோம், பக்கத்தில் உள்ளவர்களை, நம்மோடு கூட இருக்கிறவர்களை பார்த்து இல்லையா? ஆனால் ஆண்டவரை, அவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கார். ஆமேன். அவரை நாங்கள் வாழ்த்துவோம். ஆமேன். வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை உச்சரித்து பாட்டினால் அவரை துதிக்கிற போது அவர் மகிழ்ந்து களி கூறுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். கைகளை தட்டி அவர் எந்த சங்கீதமானவர், என் பலமுள்ள கோட்டையும் என் ஜீவனின் அதிபதியும் ஆனவர், அவரை நான் ஜீவிய காலமெல்லாம் என் நாசியில் தேவன் தந்த கடைசி மூச்சு இருக்கும் மட்டும் நான் அவரை துதிப்பேன். ஆமேன். அந்த ஒரு பொருத்தனையோடு கூட இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா. 2-3 பேர் என் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால். ஆமேன். நாம் ஆராதிக்கிற வந்திருக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் உன்னதமானவர், அவர் மகிமை உள்ளவர். ஆமேன். அவருடைய நாமத்தினால நாம் அவரே ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிற போது அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாதபடியினால தான் நாம் அவரை என்ன செய்கிறோம், நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுகிறோம். ஆமேன். ஆனால் அவர் வாக்கு மாறாதவர். ஆமேன். நாம் அவருக்காகவே அவரை துதிக்கும்படியாக ஒரு மனமாய் இவ்வளவு பேரும் கூடியிருக்கிறோமே. எங்கள் மத்தியில் தேவன் இருக்கிறார். ஆமேன். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமேன். அவர் நம்ம மத்தியில் இருக்க நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார், நம்மை ஆளுக செய்கிறார். ஆமேன். அந்த தேவனை பார்த்து சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். ஆமேன். உண்மைத்தானப்பா நாங்கள் நேசிப்போம். இந்த உலகத்தில் நாம் நேசிக்கிறது, நாம் அன்பு செலுத்துகிறது, நாம் பார்க்கறது எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடும். ஆமேன். நம்ம எதிர்பார்க்காத நேரங்களில் எல்லாமே விலகி போய்விடும். ஆமேன். ஒன்றும் கூட நமக்கு பக்கத்திலே இருக்கவே இருக்க மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அப்போ நம்முடைய அன்பு, நம்முடைய நேசம், நம்முடைய பாசம் எங்கே இருக்கிறது? தேவனிடத்தில் இருக்கிறதா, அல்லது நம்மை சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகளை சுற்றி இருக்கிறதா? அவரை நேசிக்கிறவர்களாக உமக்காய் நாம் ஓடுவோம், இந்த நாமம் சொல்லுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அநேகர் குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், மற்றவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் எங்களை நேசிக்கிறார். ஆமேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஆமேன். அவர் என்னை நேசித்தபடியால் நான் அவரை நேசிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் முதல் எங்களிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறார். ஆமேன். அதை உணர்ந்தவர்களாக நானும் என் வீட்டாரும் உண்மையே நேசிப்போம். ஆமேன். ஒரு பொருத்தனையோடு கூட, ஒரு ஜெபத்தோடு கூட இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Yeah.
யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இம்மானுவேலராய். யெகோவா ஷாலோம், அவர் சமாதானத்தின் தேவனாய், சமாதான பிரபுவாய், சமாதான கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு உலகம் எல்லாம் ஒரு சமாதானம் இன்மையினால் தவிக்கிறது. ஆமென். நீங்கள் எங்கு பார்த்தாலும் சமாதானத்துக்கே இடமில்லை, பேச்சே இல்லை. சமாதானம் என்ற பேச்சே எங்கேயும் காணப்படவில்லை, எந்த குடும்பத்திலும் காணப்படவில்லை. ஆமாம், ஆமென். ஆனால் கர்த்தரை நம்புகிற நமக்கோ, கர்த்தரை நம்புகிற நமக்கோ அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சமாதான பிரபு. ஆமென். சமாதானத்தின் தேவன் எனக்குள் இருக்கிறார். ஆமென். இந்த சமாதானத்தை விட நமக்கு வேறு என்னங்க வேணும்? ஆமென். எல்லாரை போல நமக்கு நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய சமாதானத்தினால் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சமாதான தேவனுக்கு முன்பாக அவர் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் சத்தியம் உள்ள தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. ஆமென். அவர் தரிசிக்கும்படியாய், அவருடைய பிரசன்னமாகுதலை உணரும்படியாய் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாங்கள் பாடினோம், முழுவதும் உமக்கு ஒப்படைக்கிறோம். ஆமென். முழுவதும் தருகிறேன், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என் சரீரம் உமக்கு தருகிறேன். ஆமென். அந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கும்படியாய் வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் நாம் தகுதிப்படும்படியாய், அவருடைய பந்தியில் பங்கு பெறும்படியாய், அவருடைய பாத்திரத்தில் பங்கு பெறும்படியாய், அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் கூடி வந்திருக்கிற நாம் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். அப்போ தேவனிடத்தில் சேரும்படியாய், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமூகத்தில் நாம் சேரும்படியாய், அவருடைய சன்னிதானத்தில் நாம் சேரும்படியாய், நமக்குள்ள நம்முடைய ஆத்துமாவில் ஒரு துர்மனச்சாட்சி நீங்கும்படியாக தேவனுடைய இரத்தமும் தண்ணீரும் தெளிக்கப்பட்ட இருதயம், அப்படின்னா நம்முடைய ஆத்துமாவில் அவருடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அடுத்தது சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், தேவனுடைய வார்த்தையினாலே, அவருடைய ஜலமாகிய அந்த வார்த்தையினாலே கழுவப்பட்டவர்களாய், ஆவியில் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு. அப்போ விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டுமா இருந்தால் நம்முடைய ஆத்துமாவில் ஒரு நல்ல மனச்சாட்சி காணப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தில் தேவனுடைய வார்த்தையினால, ஜலத்தினாலே கழுவப்பட்ட கிரியைகள் காணப்பட வேண்டும். உண்மையுள்ள இருதயம், ஆவியில் உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். தேவன் அப்பொழுது நாம் அவரிடத்தில் சேருகிறதான ஒரு செலாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் தேவனிடத்தில் நாம் எப்படி சேருகிறோம், எப்படி தேவனுக்கு நமக்கும் தொடர்பு இருக்கின்றதை அறியாதபடி ஒரு பேரளவில் கிறிஸ்தவர்களாய் நாம் வாழாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை கழுவி நாம் சேரும்படியாக, இன்னும் எசேக்கியல் 36:25 அழகாக எசேக்கியல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியம், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும்
உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாகுவீர்கள். இது பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அடிக்கப்படுகிறது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக அங்கு சொல்லப்பட்டதான காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக அவருடைய கடைசி துளி இரத்தமும் தண்ணீரும் நமக்காக, சரீரம் பிக்கப்பட்டு விட்டது, சரீரம் சிலுவையில் தொங்குகிறது, அவருடைய ஆத்மாவில் ஜலம், அவருடைய ஆவி இரத்தம் நமக்காக தெளிக்கப்பட்டது. ஆமேன். அதனால் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். ஆமேன். அப்படியானால் அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையான ஜீவனுள்ள அந்த வார்த்தையானது, அவருடைய ஜலமான வார்த்தையானது, அவருடைய இரத்தமான வார்த்தையானது நம்மை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்போ அந்த வார்த்தையினால் நம்ம பரிசுத்தப்படுத்தினோர்களாக தேவனிடத்தில் நாம் சேரும் படுகிற போது அங்கே சுத்தமாகிற ஒரு காரியம் காணப்படுகிறது. ஆமேன். அப்போ நம்மை சுத்திகரிப்பதற்கே ஜலம், அவருடைய இரத்தம் காணப்படுகிறது. ஆமேன். அப்போ நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகி நாம் சுத்தமாகின்றோம். ஆமேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 7:1 பார்க்கும்போது, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணமாக்க கடவோம். ஆமேன். அப்போ நாம் பரிசுத்தமாகிற போது நமக்குள்ளே என்ன உண்டாகிறது? தேவ பயம் உண்டாகிறது. ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தீமையை விட்டு விலகுகிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ தீமை என்று சொல்லுகிற போது தீமையான எண்ணங்கள், தீமையான பேச்சு, தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகுகிற போது தேவ பயத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறது. ஆமேன். இப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிற போது, அது நம்மை கழுவுகிற போது நம்முடைய ஆவியில், சரீரத்தில் நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை தேவன் உண்டு பண்ணுகிறார். அது தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆமேன். அதான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர் சந்நிதியில் வாருங்கள். ஆமேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். நாம் ஆராதிக்கிறவர் மிகவும் பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க வருகிறோமே என்று ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஆமேன். நம்முடைய தேசங்களில் சொல்லுகிறது போல அல்ல. நாம் அதை செய்யாவிட்டால் அது நம்மை கொலை செய்யும், அது நம்மை அழித்து போட்டுவிடும், நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணும். அப்படியான காரியங்கள் அல்ல. தேவன், பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்க போகிறேன் என்ற ஒரு பயத்தோடு கூட. ஆமேன். ஏதோ இந்த பில்டிங்கில் வந்து ஆராதனைக்கு வந்து விட்டு போனால் போதும் என்று சொல்லி நாம் வராதபடிக்கு, நம்ம அடிக்கடி சொல்லுகிறது போல முதல் நாளே நாம் என்ன செய்யணும்? ஆராதனைக்கு நம்ம தயார் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். ஆமேன். அப்போ தேவ பயத்தோடு நம்ம ஒரு பூரண நிச்சயத்தோடு கூட வர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இன்னும் எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, நித்திய ஆவியாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளால் சுத்தரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமேன். அப்போ ஜீவனுள்ள தேவனுக்கே நாம் எல்லோருமே தேவனுக்கு ஊழியம் செய்யத்தான் வந்திருக்கிறோம். ஆமேன். இது ஊழியக்காரருக்கு மட்டுமில்லை, யாரெல்லாம் அவருக்கு சீசராக, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய நாமத்தை சொல்ல ஓடுகிறோமோ எல்லாருமே அவருடைய ஊழியக்காரர் தான். ஆமேன். இதில் வந்து நின்று மைக்கை பிடிச்சு பாட்டு பாடி துதிச்சு மெசேஜ் கொடுக்கறது மட்டும் ஊழியம் அல்லைங்க. ஆமேன். நாம் ஒருவருக்கு போய் ஒரு சுவிசேஷத்தை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உங்களை விடுவிப்பார் என்று ஒருவருக்கு நாம் சொன்னோமையா இருந்தால் கூட அதுக்கும் தேவனுடைய பார்வையில் ஊழியம். ஆமேன். அப்போ அந்த
மனச்சாட்சி, நம்முடைய மனச்சாட்சியை செத்த கிரியைகள் சுத்திகரிக்க வேண்டிய ஒரு காரியம் காணப்படுகிறது. ஆமேன். முதல் பார்த்தோம் துர்மனச்சாட்சி என்று. இப்போ நம்முடைய மனச்சாட்சியில் உள்ள செத்த கிரியைகள் அசுவிசுவாசமான காரியங்கள். ஆமேன். அதுகள் நம்முடைய ஆத்மாவில் இல்லாதபடிக்கு நம்மை காத்து தேவ சமூகத்தில் வந்து அவரோடு கூட நாம் சேரும்படியாய் அவர் நம்மை சுத்திகரிப்பது நிச்சயமாக இருக்குது. முழந்தால் படியிடுவோம். நாங்கள் தியானித்த வசனத்தின்படி துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூரண நிச்சயம், நமக்குள்ள ஒரு நிச்சயத்தோடு இருக்கணும். என் பாவங்களை என் தேவன் மன்னித்தார். ஆமென். ஆகவே முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாய் இறங்கி குற்றமில்லாத மாசற்ற பாவமில்லாத உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்கப்பா. அதற்காக உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் நீர் விரும்பாத துர்மனச்சாட்சி எங்களுக்குள் இராதபடிக்கு ஆண்டவரே சுத்த இருதயம் உள்ளவர்களாக, ஆண்டவரே கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக, உண்மையுள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்க இந்த வேளையில் தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையினால ஜலத்தினால கழுவி சுத்திகரித்து உமக்கு உகந்த பாத்திரமாய், நீர் விரும்புகிற பாத்திரமாய், நீர் வாசம் பண்ணுகிற பாத்திரமாய் எங்களை தெரிந்திருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் இந்த ஆராதனைக்கு உகந்த வண்ணமாக யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உமக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, நீர் இப்பொழுது அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை சுத்திகரித்து சுத்தமாக்குறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மகிமையின்படி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு முன்பாக நாங்கள் நல்மனச்சாட்சி உள்ள ஜனமாய் நம் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் எங்களை மன்னித்தார். ஆமேன். நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். தொடர்ந்து நாம் ஒரு 5 நிமிடம் சிறு பிள்ளைகளுடைய அந்த மனப்பாட வசனங்களுக்கான கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் ஆயத்தமாக இருங்கள். இப்பொழுது பேர் வாசிக்கிற போது வந்து பிள்ளைகள் விரைவாக வாங்கி செல்லும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இது இந்த 3 மனப்பாட வசனங்களிலும் முழுமையாய் அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு ட்ராஃபி கொடுக்கப்படும். மற்ற பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கப்படும். ஆமீன். யாரெல்லாம் முழுமையாக தங்களை 3 மனப்பாட வசனங்களிலும் 3 டேர்ம்லையும் பங்கு பெற்றினார்களோ அவர்களுக்கு ட்ராஃபி கொடுக்கப்படும். ஆமீன். ஆகவே மற்றவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கப்படும். ஆமீன். ஆகவே அதற்காக ஆயத்தப்படுவோம். டீச்சர்ஸ் அதற்காக ரெடி பண்ணுங்க. பிள்ளைகளை கூப்பிடுங்க. ரூபா, சாலோன், ஹரில், ஜூலியானா, கேப்ரியலா. ஹரில் third term first prize. ஹரில். First prize, first term, second term, third term. Big trophy, Jobina. Josia. Matthew. Obina. பிரைமரி சில்ட்ரன் எல்லா டேர்ம்லேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினுங்க. கிரேட் 3 கெசியா,
Jocelyn, grade 3. Daryl, grade 4. Jessica, grade 4. Joshua, grade 4. Jonah Babu, grade 4. Sam Isaac, grade 5. Joseph Das, grade 5. Praise the Lord. Junior Benita, grade 6. Shailene, grade 7. Blessy, grade 8. Jacob, grade 8. Sharon, grade 9. Second prize, Gifted, Adel, Catherine. Gifted, Adel, Catherine. Anuka, grade 2. Alia, grade 5. Blessy, grade 5. Caroline, first prize. Joseph Das, ஒரு தாசுக்கு இல்ல ஒரு வாய்ப்பு விட்டது. Ravi, first prize. Bobby, first prize. Angel, second prize. Gladys, second prize. Clemson, third prize. Grade 6. Marisa next. Angie.
அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் வசனங்களை மனப்பாடம் பண்ணுகிறது. ஆமேன். அவர்கள் சிறு வயதிலிருந்தே அவைகளை கற்றுக்கொள்ளுகிற போது அது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு என்னவாக இருக்கிறது? பிரயோஜனமாக இருக்கிறது. ஆமேன். ஆகவே இந்த வேளையிலே பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உற்சாகமாக இந்த காரியங்களை செய்யும்படியாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் எழுந்து நின்று ஆராதிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அழகானவர், அருமையானவர், அவர் இனிமையானவர். ஆமேன். உன்னத பாட்டில் நாங்கள் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 10 இருந்து 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் மட்டும் அவரை பார்க்குற போது அவருடைய அழகை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. ஆமேன். அந்த அழகான தேவன் என் நேசர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர். ஆமேன். 10,000 பேர்களில் சிறந்த தேவன். ஆமேன். அவருடைய கண்கள் புறா கண்கள், அவருடைய தலை தங்கமயமானது, அவருடைய முடி சுருள் சுருளாக கருப்பாக இருக்கின்றெல்லாம் அழகாக நாங்கள் வாசிக்கின்றோம். ஆமேன். ஆனால் அந்த தேவன் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 2ஆம் 3ஆம் வசனத்தில் எப்படியாக அவரை சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், இளங்கிளியை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு என்ன இல்லையா? அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஆமேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆமேன். இவ்வளவு காரியங்களும் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் தேவன் எனக்காக அவர் அந்த மகிமை, அவருடைய அழகு, சௌந்தரியம், அவருடைய எல்லாவற்றையும் எனக்காக இழந்தார். ஆமேன். ஆனால் உன்னத பாட்டில் அவரை வர்ணிக்கிற போது என்ன அழகாக வர்ணிக்கப்படுகிறது. ஆமேன். நேரம் போதாதனால் நான் அந்த பகுதி அதிகமாக போகாமல் உங்களுக்கு நீங்கள் ஆராதிக்கிறதுக்காக நான் அதை சொல்லுகிறேன். ஆமேன். யோசித்து பாருங்க. என் நிமித்தமாக சொல்லுங்கள். என் நிமித்தமாக என் தேவன் அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லாதவரானாரே. ஆமேன். நான் தான் காரணம். ஆமேன். ஒரு சிறிய ஒரு சாட்சி, நம்முடையதில்ல, நம்முடைய தேசத்தில் ஒரு நீதிபதிக்கு பொடிக்காட்டாக இருந்த ஒரு சிங்கள சகோதரன் நீதிபதியை சுட்ட நேரத்தில் அவர் மரித்து போனார். அந்த நீதிபதி, அவர் ஒரு தமிழன், அந்த சிங்கள குடும்பத்துக்கு இதுவரைக்கும் என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறார், ஆறுதல் செய்கிறார், அந்த குடும்பத்தின் தேவைகளையெல்லாம் சந்திக்கிறார் என்று சொன்னபோது அந்த நீதிபதியை இலங்கை தேசத்தில் அவ்வளவு உயரத்தில் வச்சிருக்காங்க. ஆனால் எனக்காகவும் உங்களுக்காகவும், ஆமேன், அவர் தன்னுடைய அழகெல்லாம், தன்னுடைய சௌந்தரியத்தை எல்லாம், தன்னுடைய இனிமைகளை எல்லாம் நமக்காக ஒப்பு கொடுத்தாரே. ஆமேன். அதை உணர்ந்து நாம் சொல்லுவோம், அப்பா எங்களுக்காக நீர் உண்மையே ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. தேவனுக்கு ஒப்பான மகிமையில் இருந்தவர். ஆமேன். தேவனுக்கு ஒப்பானதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தினவராய் எனக்காக மனுஷ சாயலானாரே. அந்த அழகான தேவனை, அந்த அருமையான தேவனை வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரத்தில் யோவான் அவரை பார்த்தபோது அவன் பயந்து விட்டான். ஆமேன். அப்படி அவர் அழகான தேவன். ஆமேன். இந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் அடிக்கடி வாசிக்கணும். இப்பொழுது நாம் சொல்லுவோம், அப்பா என் நிமித்தமாக உம்முடைய அழகு, சௌந்தரியம் எல்லாவற்றையும் விட்டீங்க, ஆனால் நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்கள் தான் எனக்கு அழகானவர், நீங்கள் தான் எனக்கு அருமையானவர், நீங்கள் தான் எனக்கு இனிமையானவர். உம்முடைய வாய் மதுரமானதே. அந்த உணர்வோடு கூட அந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? என் தேவன் பெரியவர். ஆமேன். அவருடைய அழகு பூரண அழகுள்ள தேவன். ஆமேன்.
அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 சேனைகளின் கர்த்தர் நம்மை மீட்கிறார் என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் பூரண அழகுள்ளவரே துதிக்கிறோம் ஐயா. சாரோனின் ரோஜாவே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே லில்லி புஷ்பமே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். அழகானவரே அருமையானவரே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக உம்முடைய அழகையெல்லாம் இழந்தீரே தகப்பனே. அழகில்லாதவராய் ஆண்டவரே அறிவறுக்கத்தக்க பட்டவராய் நீ நமக்காக ஆண்டவரே உண்மையே ஒப்பு கொடுத்தவரே அப்பா. சௌந்தரியம் இல்லாதவராய் நமக்காக கல்வாரி சிலுவையில நீ தொங்கினீரே தகப்பனே. எங்கள் நிமித்தமாய் அந்த அழகையெல்லாம் இழந்தீரே தகப்பனே. அதை நாங்கள் அசட்டை பண்ணினோமே, நாங்கள் எண்ணாமல் போனோமே. ஆனாலும் உம்முடைய அன்பினால, உம்முடைய நேசத்தினால, உம்முடைய பாசத்தினால எங்களை அணைத்து கொண்டீரே. உம்முடைய அன்பு அவ்வளவு பெரியது ஆண்டவரே அப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படி ஆண்டவரே எங்களுக்காக பலியானவரே உயர்த்துகிறோம் ஐயா.
உம்முடைய மகிமையினால, உம்முடைய மகத்துவத்தினால எங்களை மூடி மறைத்து எங்களை ஆட்சி தேற்றி அரவணைக்கிற நல்ல தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நீர் எங்கள் நேசர், நீர் எங்கள் ஆத்துமாவுக்கு பிரியமானவர், நீர் எங்கள் நேசராய் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சகலதையும் செய்து முடித்தவரே. அப்பா, பாவியாக எங்களே ஆண்டவரே மீட்கும்படியாக உண்மையே ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் முற்றிலும் ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொண்டால் போதும் ஐயா. உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகிறதற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் ஐயா. நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே எங்களோடு கூட உலாவிக்கொண்டு இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் பிடித்து நீர் தேற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஐயா, உம்முடைய மகிமையின் கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஐயா, உம்முடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது, அது பராக்கிரமம் செய்கிற கரமாய் நீர் ஆற்றி தேற்றி அரவணைக்கிற நல்ல தெய்வமாய் எங்களோடு கூட உலாவிக்கொண்டு இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த விடுதலையின் தேவன், விடுதலையின் நாயகன், விடுதலையை கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வேளையில் நம்ம பார்த்து சொல்லுவோம், அப்பா நீர் எங்களை விடுவித்தபடியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து எங்களை மீட்டு கொண்டபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் இரட்சகர் ஆண்டவரே, உம்முடைய நாமம் இயேசுவே. உம்முடைய நாமத்தினால் எங்களை விடுவித்தீரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவரே உமக்கு சோத்திரம். நீர் இம்மானுவேலராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே. நாங்கள் நெருக்கப்படுகிற நேரத்தில், நாங்கள் ஒடுக்கப்படுகிற நேரத்தில், நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் நீர் எங்கள் கூட இருந்து கர்த்தாவே எங்களை தேற்றி கொண்டு இருக்கிறீரே, எங்களை ஆற்றி அரவணைக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை மாறாதது கர்த்தாவே. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரம் உடையவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எங்களை சுற்றிலும் ஆண்டவரே என்ன பொல்லாப்பு வந்தாலும், என்ன தீங்குகள் வந்தாலும், என்ன ஆபத்து வந்தாலும் நீங்கள் எங்களை பாதுகாக்கிற தேவன், நீர் எங்களை அரவணைக்கிற தேவன், எங்களை உமது செட்டைகளின் மறைவில் ஆண்டவரே மூடி மறைக்கிற தேவன் ஆண்டவரே. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல கர்த்தாவே எங்களை சேர்த்து அப்பா நீர் ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவர் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் ஐயா. உம்மை போல வேறு தேவன் இல்லை கர்த்தாவே, உம்மை போல வேறு இரட்சகர் இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே, நீர் ஒருவரே இரட்சகர் ஆண்டவரே, நீர் ஒருவரே மீட்பர் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் அப்பா எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்துக்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு தாகத்தோடு செல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய ஆனந்த தைலத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. உமக்காக நான் ஓட, உமக்காக நான் வாழ, உமக்காக நான் பிரகாசிக்க என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக நதி எனக்குள்ள ஓடட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆனந்த தைலம் என்னுடைய உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. என் ஆத்துமாவில் நிரப்பி வழியட்டும் ஆண்டவரே. ஒரு தாகத்தோடு சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆண்டு நடத்துங்க ஆண்டவரே. அவர் வந்து சகல சத்தியங்களுக்கும்
எங்களுக்குள்ளும் எங்களை நடத்துகிற சத்திய ஆவியானவரே, நீர் எங்களை நடத்துகிறவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறீரே தகப்பனே. எங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஒரு ஜெபத்தோடு கூட, ஒரு தாகத்தோடு கூட, பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆளுகை செய். ஜெபத்தோடு கூட சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் குறைகளை தீர்க்கிறவராய், எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறவராய், எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஜனமாக நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணும்படி எங்களை தெரிந்து கொண்டவரே, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் போகிற இடமெல்லாம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் திடன் அற்று போகாதபடிக்கு எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை ஆற்றுகிறவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீங்க. எங்களை தாங்குகிறீரே கர்த்தாவே, எங்களை ஆற்றி எங்களை அரவணைக்கிறீரே கர்த்தாவே. உம்முடைய கண்மலையின் வெடிப்பில் எங்களை மூடி மறைத்து கர்த்தாவே, எங்களை அழகு பார்க்கிற நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தாவே, எங்களுடைய நாசியிலே ஆண்டவரே நீர் கொடுத்த கடைசி மூச்சு இருக்கும் மட்டும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே உயர்த்துவோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் உயர்த்துவோம் ஐயா. உண்மை தவிர எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரையும் துடைத்து நீர் மகிழ பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய மகிழ்ச்சியினால் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் நிரப்பிக்கொண்டே இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவர். இதை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு ஜெபம் வழமையாக நாம் ஜெபிக்கிறது போல இந்த திருவிருந்து ஆராதனை இருக்கிறபடியால் ஒரே ஒரு ஜெபமாய் நம்ம ஏறெடுக்க போகிறோம். ஜெபிக்கிறவர்கள் சொல்லப்படுகிற காரியங்களை கருத்தில் கொண்டு சிந்தனை சிதறல் இல்லாதபடிக்கு சொல்லப்படுகிற காரியங்களை கருத்தாய் நாம் ஜெபிக்கும்படியாய் நாம் ஆயத்தப்படுவோம். ஆமென்.
ஊழியங்களுக்காக, ஊழியத்தின் தேவைகளுக்காக, விசேஷமாக இந்த நாட்களில் தேவன் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வருகிறார். ஆமேன். இந்த சபையை இந்நாள் வரைக்கும் அவருடைய கரத்தில் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வருகிறார். இனிமேலும் அவருடைய கரத்தினால நம்மை மூடி மறைத்து அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்தும்படியாய் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கட்டார் தேசத்துக்காக ஜெபிப்போம். இந்த நாட்களில் அநேக பொருளாதார சூழ்நிலைகள் ஒரு பக்கம், இந்த நாட்களில் இன்னும் வெப்பம் கூடுதலாக இருக்கும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். ஆமேன். ஆக இந்த சூழ்நிலைகளுக்கு நம்முடைய ஜனங்கள் எல்லாம், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் பகலிலே மேக சம்பத்தினாலும் இரவிலே அக்னி சம்பத்தினாலும் காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கார். ஆமேன். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கார். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் மத்திய கிழக்கு தேசத்தின் சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக காணப்படுகிறது. ஆமேன். ஆகவே அதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆமேன். அவை அதற்காக நாம் ஜெபிப்போம். ஒரு சமாதானம் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். மத்திய கிழக்கு தேசங்களில் இப்பொழுது அமைதியின்மையான காரணம் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த காரியம். ஆமேன். அந்த சூழ்நிலைகள் மாறும்படியாய், அதை மாற்ற தேவனாலே மட்டும்தான் கூடும். ஆமேன். ஆகவே அதற்காக நாம் ஜெபிப்போம். இன்னும் பின்மாறி போயுள்ள தேசங்கள், யூரோப் தேசங்கள், அமெரிக்க தேசம் எல்லாமே தேவனை அறிந்தும் மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் பின்மாறி போயுள்ள தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசங்களுக்காக, விசேஷமாக இந்திய தேசத்தில் இந்த எலெக்ஷன் முடிந்து நாளைய தினத்தில் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார்கள் மறுபடியும். ஆகவே மறுபடியும் நெருக்கங்கள், கஷ்டங்கள் வராதபடிக்கு என்ற ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால போல மாற்றுகிற தேவன். ஆமேன். ஸோ அதற்காக நாம் ஜெபிப்போம். இனியாவது ஒரு நல்ல ஒரு அமைதியான, சுவிசேஷத்துக்கு தடை இல்லாத நல்ல ஒரு அரசாங்கத்தை உண்டு பண்ணும்படியா. ஆமேன். பார்வோனாக இருந்தாலும் கூட தேவன் அதை மாற்றுவார். ஆமேன். ஆகவே அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இன்னும் இலங்கை தேசத்தில் நடக்க இருக்கிறதான எலெக்ஷனுக்காக ஜெபிக்க போகிறோம். மற்றும் நம்முடைய குடும்பங்களுக்காக, விசாவுக்காக, வேலைக்காக, விசா இருந்தும் வேலை இல்லை, வேலை இல்லாமல் வேலை இருந்தும் சம்பளம் இல்லை, இப்படி அநேக நெருக்கங்களோடு நம்ம சபையில் மக்கள் அநேகர் கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு காணப்படுகிறார்கள். எந்த சூழ்நிலையில் என்னுடைய வேலை போய்விடுமோ என்று சொல்லி பயத்தோடு இருக்கிற மக்கள் உண்டு. அவ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் நாம் விட்டு வந்ததான நம்முடைய உற்றார் உறவினர் குடும்பங்களுக்காக, விசேஷமாக வயோதிப பெற்றோர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் இந்த நாட்களில் புதிய கல்வி ஆண்டுக்காக பிள்ளைகள் செல்ல இருக்கிற காரியங்கள் உண்டு, மேற்படிப்புக்காக செல்லுகிற உண்டு, இதையெல்லாம் நினைவு கூர்ந்து இன்னும் நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்கள் இவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து சௌரி சுமதி பாப்பா ஜெபிக்கும்படியாக கேட்டு எல்லோரும் நம் ஜெபத்தோடு காணப்படும். ஸ்தோத்திரம் ஏசப்பா, அந்த காலவெளிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கெல்லாம் ஸ்லாக்கியத்தையும் பாக்கத்தையும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உங்களோட கிருபை பெரிது ஆண்டவரே. அப்பா, நாள்தோறும் உங்களோட புதிதான கிருபையினால் எங்களை நிறைக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இதுவும் இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, ஆராதிக்கிறதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களை விட்டு அகற்றி போட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்கள் பரிசுத்தையும் கிருபையும் கொடுத்துருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, அந்த நேரத்தில் கூட சுவாமி, நாங்கள் ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்களை உங்கள் பாதத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் கிருபையாக ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு இறங்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த நேரத்தில் கூட சுவாமி ஆண்டவரே, நடக்கிற ஊழியங்களுக்காக உங்கள் பாதத்தில் வருகிறோம் ஏசப்பா. ஊழியத்திற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமில்லாமல் போகொன்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உங்கள் நாமத்துக்கு முன்பதாக ஒன்றுமே ஆண்டவரே ஏசப்பா இல்பொருள் ஆகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஊழியத்திற்கு தடையா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் எங்களுக்கு முன்பதாக விலக்கி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் சென்று ஆண்டவரே ஏசப்பா வழியும் ஆண்டவரே ஏசப்பா நீங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பின்மாறி போயிருக்கிற தேசங்களுக்காக உங்கள் பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே வாசல்களை என் தேவன் நீங்கள் திறந்து கொடுங்க ஆண்டவரே ஏசப்பா. அந்த மக்கள் கூட மனம் திரும்ப என் தேவன் நீங்கள் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, கிருபை பாராட்டுங்க அப்பா, கிருபையா இறங்குங்க ஆண்டவரே
அப்பா அந்த நேரத்தில் கூட சுவாமி ஆண்டவரே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் நடக்கிற ஊழியங்களுக்காக வருகிறோம், இந்த தேசங்களில் நடக்கிற ஊழியங்களுக்காக வருகிறோம். ஏசப்பா தடைகள் எல்லாம் மாற்றி போட்டு என் தேவன் ஆண்டவரை திறந்த வாசலை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஏசப்பா அந்த எலெக்ஷன்ஸை கூட உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா ஆண்டவரே உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவர் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் தருவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த நேரத்தில் கூட நீங்கள் கொடுத்திருக்கிறாள் நாங்கள் ஆண்டவரே எங்கள் மனமாற நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவர். இந்த பார்வோனின் இருதயத்தை கூட என் தேவன் திருப்புகிற தேவனா இருக்கிறீங்க ஏசப்பா. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல திருப்புகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா உங்க இருதயத்துல கூட நீங்க இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஊழியத்திற்கு ஒருபோதும் அவர்கள் தடைய வராதபடி ஆண்டவர் ஏசப்பா அந்த தடைக்கற்கள் எல்லாம் என் தேவன் ஆண்டவர் ஏசப்பா மாற்றி தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்க நாமத்தை சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் என் தேவனுக்கு பாதுகாப்பு வளையத்தை போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. உருவின தேவதூதர்கள் ஆண்டவரை பட்டயத்தை உருவினவர்களாக அவர்களுக்கு பாதுகாப்பாக அரணாக நிற்கிறதற்கு என் தேவன் அக்கினி மதில்களை போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் மேல உங்கள் நிழல் ஆடட்டும் ஆண்டவரே ஏசப்பா. உங்க பாதுகாப்பின் வளையம் எங்க தேசத்தின் மேல விழட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கு மேல உங்க நிழல் உழட்டும் ஆண்டவரே. அப்பா கிருபையா இறங்குங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் கூட சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே ரிலேட்டிவ்ஸை விட்டு வந்திருக்கிற ஆண்டவரே ஏசப்பா. அங்கே ஊரில் தூரமாக இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கூட உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பின் கரத்தினால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. வயதிக பெற்றோர்களுக்காக வருகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா கணவன் மனைவியாக பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் படிப்பிற்காக தூர தேசத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக வருகிறோம் ஏசப்பா. என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. உங்களோட கரமே ஆண்டவரே எங்களை வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பின் கரத்தினால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த நேரத்தில் கூட தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட தேவைகளை என் தேவன் சந்திக்கணுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த காலவேளையில் கூட ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரங்களோடு மனக்கவலைகளோடு பாரங்களோடு வியாதிகளோடு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட வருகிற ஏசப்பா. மன பாரங்கள் கவலைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்கள் மாற்றி போடுங்க. உங்கள் தழும்புகளால் குணமானோம் என்ற வார்த்தையின்படியாக என் தேவன் ஆண்டவரே பிள்ளைகளை தொட்டு சுகமாக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. அப்பா அந்த நேரத்தில் கூட சுவாமி ஆண்டவரே பிரச்சனையினால வேலை பிரச்சனைகளினால ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அறியும் சுவாமி, ஆனால் ஒவ்வொரு நாளும் தலையணை கண்ணீரால் நினைக்கிற அந்த பிள்ளைகளோட கண்ணீர்களை நீங்க அறிந்த தேவன் அல்லவா அப்பா. ஒருபோது ஆண்டவரே எங்களோட கண்ணீர்களை தள்ளாத தேவன் அல்லவா ஏசப்பா. எங்களோட கண்ணீர்களையும் அலைச்சல்களையும் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரை. இரக்கம் பாராட்டி இறங்குங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோட கண்ணீர் கவலைலாம் அந்த காலவெளியில மாற்றி ஆண்டவரை இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் போது கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார் என்று சந்தோஷமானதோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை கொடுங்க. ஆறுதலையும் தேறுதலையும் தருகிறேன் பரிசுத்த ஆவியானவர். அப்பா பிள்ளைகளோட இருதயங்களை தேற்றி ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா மீதியா நேரம் கூட பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்போ அந்த விசா பிரச்சனைகள் கூட ஆண்டவரே ஏசப்பா அதிகமான ஆண்டவரை பாதிப்புகளாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம். வேலை நிமித்தமாக ஆண்டவரை கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம். தயவாய் மனமிறங்குங்கப்பா, தயவாய் மனமிறங்குங்க, கிருபையாய் இறங்குங்கப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியா நேரம் கூட பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா கேட்டவைகள் கேட்க மறந்தவைகள் என் தேவன் கூட்டி தாங்கப்பா. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க. மீதியான நேரம் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீதியான நேர தருணத்தையும் என் தேவன் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்க நாமமே மகிமைப்படுவதாக. ஏசப்பாவின் நாமத்தின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன்கள் ஜெபங்களை கேட்டார். ஆமென். இப்பொழுது நாம் திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம். அவருடைய பந்தியில் நாம் பங்கு பெறும்படியாக, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக நம்மை நாம் தயாராக்கினவர்களாக யோவான் 6ஆம் அதிகாரம் 53 57 மட்டும் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். அப்போ அவருடைய வார்த்தையாகிய அவருடைய இரத்தம் ஆகிய அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை, மரணத்தை நினைவு கூறும்படியாய் அதை செய்யுங்கள். ஆமேன். அப்போ மரணத்தை அவர் நமக்காக நம்முடைய பாடுகளுக்காக நமக்கு அடிக்கப்பட்டார் என்ற அந்த சிந்தனையோடு கூட என் நிமித்தமாக தேவன் அடிக்கப்பட்டார், என் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார், என் நிமித்தமாக
அவர் கல்வாரியில் தண்ணியை ஒப்பு கொடுத்தார். ஆமேன். அந்த மரணத்தை நாம் நினைவு கூர்ந்து பந்தியில் சேரும்படியாய் தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கார். ஆமேன். அவை பந்தியில் சேருகிற நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்தே தேவனுடைய பத்தியில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேரும்படியாய் இங்கே சொல்லப்படும். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமேன். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமேன். அப்போ நாம் தேவனுடைய சமூகத்தில் அவரோடு கூட அவருடைய ராட்சியத்தில் நாம் வாழும்படியாய் நமக்கு தடை இல்லாதபடிக்கு அவருடைய பந்தியில் பங்கு பெற வந்திருக்கிற நாம் நமக்குள்ள நீங்கள் இதில் முழந்தார் படிக்கிட்டால் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் உங்களுக்குள்ள உங்களுடைய ஆத்துமாவில் உங்களோட வாயில் ஒரு அறிக்கை செய்து என் தேவன் எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே, அதனால் நான் ஜீவிக்கிறேன். ஆமேன். நம்மேல் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படி ராஜாக்களும் ஆசாரியர்களும் நம்மை நிறுத்தும்படி அவ்வளவு அன்பாய் நமக்காக ஒப்பு கொடுத்த அவருடைய பந்தியில் அவருடைய பந்தியை நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு அவரோடு கூட ஒப்புரவாகி நாம் சேருவோம். ஆமேன். தலைகளை தாழ்த்தி நம் திருவிருந்துக்கு ஆயத்தமாக நாம் செபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிட்டபடி ஆண்டவரே உம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் எங்களுடைய ஆண்டவரே தகப்பனே இந்த திருவிருந்து ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய மாம்சத்தை புசித்து உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு நீர் கிருபை தாரும். ஆண்டவரே இதில் காணப்படுகிற இந்த அப்பமும் ரசமும் உம்முடைய மாம்சமும் இரத்தமுமாய் மாறி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்த வேண்டும் தகப்பனே. நாங்கள் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணி விடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரே இதை ஆசீர்வதித்து மகிமைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணங்களே நாங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தாவே அவருடைய பந்தியில் நாங்கள் பங்கு பெறும்படியாய் தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே பந்தியில் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியாய் எப்பொழுதும் உமக்கு முன்பாக பரிசுத்த ஜனமாக நீர் விரும்புகிற சொந்த ஜனமாக நாம் வாழ ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளிலும் விருந்தில் பங்கு பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் வெறும் நாட்களில் அவர்களும் வந்து பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அறிவிப்புகள், நம்முடைய வளமையான அறிவிப்புகள். காலை மாலை ஆராதனை முடிந்த பின்பு வேதாகம கல்லூரி பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேத ஆராய்ச்சி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும்
மன்றாட்டு ஜெபங்கள், அநேகருக்காக ஜெபிக்கிற காரியங்கள் காணப்படுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் முதல் ஈத் பெருநாளில் அண்டு, அது 16 17 இன்னும் ஒரு கன்ஃபியூஸில் தான் காணப்படுகிறது. சில இடத்துல 17ன்றாங்க, சில இடத்துல 16ன்றாங்க. எதுவாக இருந்தாலும் முதல் நாள் ஈத் பெருநாள் அந்த ஹாலிடேயில் பெத்தானி சீயில் காலை 9:30 இருந்து 12 மட்டும் பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. ஆகவே வருகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். வந்து நாம் கூடி செபிப்போம். ஆமென். அடுத்தது கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 15ஆம் தேதி கேம்ப் விசிட்டிங். ஆமென். அநேகர் நெருக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு காணப்படுகிற இந்த நாட்களில் அநேகர் வேலை போய் விடுவோம், வேலை இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மக்களை நாங்கள் போய் சந்திக்கும்படியாய் அவர்களுக்கு தேவனுடைய இரக்கத்தை தயவை சொல்லி அவர்களையும் தேவனிடத்தை சேர்க்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இப்பொழுது நேரம் அதிகமானபடியினால் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடுகிற போது காணிக்கை சேகரிக்கப்படும். அல்லேலூயா. எடுக்கப்பட்ட காணிக்கைக்கும் கொடுக்க போகிற செய்திக்காகவும் சௌரன் ஜீவா அதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, இந்த நாளிலும் கூட எங்களை அப்பா நீர் கூட்டி சேர்த்த உமது பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மை துதிக்க, உமது பிரசன்னத்தை உமது மகிமையை உணர்ந்தவர்களாய் அப்பா உமது சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே தரித்திருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே உம்மால் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் கையின் பிரயாசத்திலிருந்து கர்த்தாவே ஒரு சிறு தொகுதியை
அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமது ஊழியத்திற்கென்று நாங்கள் ஆண்டவரே கொடுத்திருக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அதை ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஊழிய காரியங்களை கர்த்தாவே அதை பயன்படுத்தும்படியாய் இயேசுவே ஸ்தோத்திரம் நீர் எடுத்து அப்பா அதை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கொடுக்க முடியாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே மன வருத்தத்தோடு பாரத்தோடு கூட ஆண்டவரே சபையிலே அப்பா இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வரும் நாட்களில் கர்த்தாவே இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே அநேக காரியங்களுக்கு ஊழியங்களுக்கு எடுத்து கொடுக்கத்தக்கதான கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியாய் கர்த்தாவே வேலையில் எல்லா காரியத்திலும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே வருகிறோம். அப்பா ஆண்டவரே உமது வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமது வார்த்தையானது எங்களை ஆற்றி தேற்றுகிறதா இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உள்ளாக்கூடிய எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளத்தக்கதான ஜீவனை கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறபடியே அதற்காக நாங்கள் வாஞ்சியை காத்திருக்கிறோம். அந்த வார்த்தையானது எங்களை நோக்கி வரும் பொழுது கர்த்தாவே இருள் நீங்கி கர்த்தாவே துர் மனசாட்சி ஆண்டவரே அப்பா தெளிக்கப்பட்ட இருதயத்தை உரியவர்களாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட கர்த்தாவே சரீரத்துக்கு உரியவர்களாகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடும் சேர்ந்து கொள்ள கடவோம் என்ற அழைப்பை உணர்ந்தவர்களாக உமது வார்த்தையை எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வார்த்தையை கொடுக்கிற தேவதாசரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகள் மகிமை யாவையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை யோவான் 6:63, ஏசாயா 57:15. யோவான் 6:63, ஏசாயா 57:15. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். தலைகளை தாழ்த்தி நான் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இன்றைய நாளில் நாங்கள் வாசித்ததான இந்த வார்த்தையில் கர்த்தாவே எங்களை உயிர்ப்பிக்கிறதாக நாங்கள் உயிர் பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கிறதான இந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. எங்கள் இருதயமும் எங்கள் செவிகளும் திறந்தவைகளாய் வீண் சிந்தனைகளை வெறுத்து ஆண்டவரே வசனத்துக்கு காத்திருக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 24ஆம் தேதி மாலை வேளை ஆராதனையில் நான் இந்த செய்தியை சுருக்கமாக பகிரும்படியாக தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கு கொஞ்சம் அதே நாங்கள் திரும்ப காலையில் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் இங்கே என்ன செய்கிறாரு, அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் தான் யார் என்றதை அங்கே என்ன செய்கிறார், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுகிறார். இல்லை, நான் இப்படியான ஆள் தான் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லிட்டு, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் இருக்கிற இடம் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்திலும் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆமென். அப்போ உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா இருந்தால் அங்கே ஏதோ ஒன்று மரித்து இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு மரணம் இருந்தால்தான் ஒரு உயிர்ப்பு உண்டாகும் இல்லையா? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் மரித்ததுக்கு பின்புதான் அவர் உயிர்த்தெழுதல் வாரார் இல்லையா? அப்போ நாமும் ஏதோ ஒரு காரியத்தில் மரித்திருக்கிறோம் என்றதை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம்
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ எங்கே நாம் மரித்திருக்கிறோம், என்ன மரித்திருக்கிறது, எப்படி மரித்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே உண்டாகிறது இல்லையா? என்ற எல்லாருக்குமே ஜீவன் இருக்குது, எல்லாருமே நடமாடுகிறோம், எல்லாருமே பேசுகிறோம், எல்லாமே செய்கின்றோம். அப்போ எங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது, நாம் உயிரோடு இருக்கிறோம். இது உலகத்தாருடைய அறிவு. ஆமென். ஆனால் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன், உலக தோற்றம் முதலே எங்களை முன்குறித்த தேவன், அவர் காண்கின்றார் எங்களிடத்திலே ஒரு மரித்த நிலைமை காணப்படுகிறதை பார்க்கின்றார். ஆமென். ஆதாம் ஏவாள், அது எல்லாருக்குமே தெரிந்த காரியம், ஜஸ்ட் இதாக சொல்லுகிறேன். ஆமென். அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தார்கள் இல்லையா? அங்கே மரித்ததான ஆத்துமாவும் ஆவியும் உள்ளான மனுஷனும் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு நாம் நீங்கள் போய்ட்டு சொல்லுங்கள், நாங்கள் எங்களுக்கு பாவமே என்ன, எங்கள்கிட்ட பாவம் இல்லை, நாங்கள் பரிசுத்தர். ஆமென். நாங்கள் யார்? ஒரு பாவம் செய்கிறதில்லை, நாங்கள் ஒரு பாவம் செய்கிறதில்லை, நாங்கள் ஒருவருக்கும் துரோகமும் செய்கிறதில்லை. ஆமாம், செய்யவே மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே ஒரு மரித்த தன்மை காணப்படுகிறது. ஆமென். இன்னும் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, பாவத்துக்கு 6:2 பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம். அப்போ பாவத்துக்கு மரித்த நாம், அப்போ பாவம் செய்ததுனால ஒரு மரிப்பு ஒரு மரணம் உண்டாக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அந்த மரணத்தில் இருந்து நாம் உயிர்த்தெழ வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் பார்க்குறார். ஆமென். அதைத்தான் ஏசாயா மூலம் அவர் அங்கு அறிக்கை பண்ணுகிறார். ஆண்டவர் எப்படி பண்ணுகிறாரு? பணிந்தவர்களுடைய ஆவி. அப்போ நம்மிடத்தில், நம்முடைய ஆவியில், நம்முடைய பேச்சில் தேவனுக்கு முன்பாக ஒரு பணிந்த தன்மை இல்லாததாக காணப்படுகிறது. ஆமென். பணிந்தவர்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கிறதற்கு, அப்போ பணிவு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமாவில் ஒரு தாழ்மை. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை நேசித்தபடியால் நாம் நிற்கிறோம். ஆமென். நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற போது, தேவனுடைய பார்வையில் நம்மை தாழ்த்துகிற போது, இன்றைக்கு அநேகர் என்ன செய்கின்றோம்? எல்லாருமே தாழ்மை உள்ளவர்களாகத்தான் காணப்படுகிறோம். ஆமென். சபையில் எல்லாருமே, கிறிஸ்தவர்கள் எல்லாருமே, ஆண்டவரை ஆராதிக்கிற எல்லாருமே தாழ்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். அது நல்லது. ஆமென். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, நமக்குள்ள ஒரு பணிவு காணப்படுகிறதா? பணிந்து தேவனை தொழுது கொள்ளும்படியாய். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பணிந்தவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக. உங்களுக்கு தெரியும், ஒரு தொழிலாளிக்கு ஒரு முதலாளிக்கு மேலே வேலை செய்கிற தொழிலாளி என்னன்னு சொல்லுவோம்? பணியாளர் என்று சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலங்கையில் அப்படி சொல்லுவாங்க, இந்தியாவிலும் அப்படி பணியாளர்கள் என்று சொல்லுவார்கள். இப்போ அப்போ பணிதண்டா, அப்போ முதலாளிக்கு கீழ்ப்படிந்து செய்கிறது. சரியா? அப்போ பணிந்து நாம் செய்ய வேண்டுமா என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு பணிந்தவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் காணப்படுகிற போது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யாமல் இருந்தால் நம்மிடத்தில் என்ன இல்லை? பணிவு இல்லை. ஆமென். யோவான் 14:23 ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, ஒருவன் என் வார்த்தை, யோவான் போடுங்க 16:23,
இயேசு அவனுக்கு பிரதித்துவமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுகிறான். ஆமென். அப்போ நாம் பணிந்தால் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்கிறோம்? கை கொள்ளுகிறோம். அப்போ அந்த பணிவு நம்மிடத்தில் வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். ஆமென். அப்போ அந்த பணிவு நம்மிடத்தில் உண்டாக வேணுமா இருந்தால் நமக்குள்ள என்ன காணப்பட வேண்டும்? நொறுங்கின இருதயம். என்ன காணப்பட வேணும்? நொறுங்கின. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் நல்லா அடிபட்டு நொறுங்கி போயிருக்கிறோம் இல்லையா? உலகத்து பாடுகளில் நல்லா அடிபட்டு நொறுங்கி போய் இருக்கிறோம். குடும்பத்தில் நல்லா அடிபட்டு நொறுங்கி போய் இருக்கிறோம். சொந்தத்தில் நல்லா அடிபட்டு நொறுங்கி போய் இருக்கிறோம். வேலை ஸ்தலத்தில் நல்லா அடிபட்டு நொறுங்கி போய் இருக்கிறோம். அந்த நொறுக்கத்தை தேவன் பார்க்கவில்லை. ஆமென். அவர் நம்மிடத்தில் பார்க்கிறது, தேவனுக்கு முன்பாக அவருடைய வசனத்தின்படி நாம் நம்மை நொறுக்கினவர்களாக, நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாக, நம்முடைய ஆத்துமா நொறுங்குண்டதாக தேவனிடத்தில் போய், தேவனே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, நான் இப்படி ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, இப்படி ஒரு வேதனையில் இருக்கிறேன் கர்த்தாவே, ஒரு கண்ணீரில் இருக்கிறேன் கர்த்தாவே. ஒருவேளை நான் பார்க்குறதற்கு வெளியில் நல்லா அழகாக ஐஸ்வர்யமாக சம்பந்தாக எல்லாம் இருக்கு, ஆனாலும் தேவனே உமக்கு முன்பாக நான் நொறுங்கி போய் இருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை நாம் நொறுக்கி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதான ஒரு காரியம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதல் நான் அதுக்கு முதல் கிறிஸ்தவனாக இருந்தேன், பேரளவில் இருந்தேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதல் ஆலயத்துக்கு போகிறேன். அன்றைய தான் முதல் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன். போய் என்ட்ரு பண்ணின நேரத்தில் இருந்து முடிஞ்சு வெளியில் வரும் மட்டும் எனக்கு தெரியாது ஏன் நான் அழுகிறேன் என்று சொல்லி. ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம், ஐயோ மற்றவங்க பார்க்குறவங்க என்ன ஒரு மாதிரி ஏளனமாக சிரித்து விடுவாங்களோ என்று சொல்லி ஒரு பயம். ஆனால் எனக்கு தெரியாது, எனக்குள்ள அழுகமாக என்ன செய்கிறது, அழுகைய தொடர்ந்து ஆராதனை முடிஞ்சு வெளியில் வரும் மட்டும் அழுகையாக தான் இருந்தது. அப்போ அந்த நேரம் நான் மிகவும் நெருக்கப்பட்டிருந்தேன், ஒடுக்கப்பட்டிருந்தேன், கைவிடப்பட்டிருந்தேன், தற்கொலைக்கு நேராக ஆயத்தமாகி கொண்டிருந்தேன். ஆமே. நான் தேவன் அந்த இடத்துல நொறுக்கினாருங்க இருதயத்தை. ஆமே. அவர் நொறுக்க அவருடைய வசனத்தை கேட்க என்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு அது கண்ணீராய் வெளிவந்தது. ஆமே. நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் அப்படி என்ன நொறுக்கினார் என்று. ஆனால் எனக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. என்ன பெருமை? நான் கிறிஸ்தவன். என்ன பெருமை? நான் கிறிஸ்தவன். ஏண்டா உலகத்திலேயே பெரிய சபை கத்தோலிக்க திருச்சபை, அதில் நான் அங்கத்தவனாக இருக்கிறேனே, நாங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர். அந்த பெருமை எனக்குள்ள காணப்பட்டது. ஆமே. ஆனால் தேவன் அதை உடைத்து போட்டு அவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தும்படி கிருபை செய்தார். ஆமே. அப்படி நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிற போது நமக்குள்ள ஒரு பணிவு உண்டாகும். அப்போ அந்த பணிவு நமக்குள்ள வருகிற போது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஆமே. அடுத்த காரியம் அவர் சொல்லுகிறாரு, நொறுங்கின இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். அப்போ பணிந்தவர்களுடைய ஆவி, நொறுங்கின இருதயம். அப்போ இருதயம் நொறுக்கப்படுகிற போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்து சேருகிறது? பணிவு வந்து விடுகிறது. ஆமே. அப்போ அந்த இரண்டும் உண்டாகிற போது அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நொறுங்குண்டு பணிந்த ஆவிகள் இடத்தில் வாசம் பண்ணுவேன். ஆமேன். நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாய் நம்முடைய இருதயத்தை நொறுக்கி நம்மை உயிர்ப்பிக்க செய்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அது தானுங்க தேவனுடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கிற போது அது நம்மை என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. ஆமேன். ஒருவேளை நீங்கள் ஒரு சூழ்நிலையில் ஒரு மாதம் வேதத்தை வாசிக்காம விட்டுட்டு திரும்ப போயிருந்து தேவ சமூகத்தில் அழுது நீங்கள் ஜெபித்து பாருங்களேன், ஆண்டவர் நொறுக்குவாருங்க அங்கே. ஆமேன். அவரோட வசனம் நம்மை நொறுக்கும். ஆமேன். நம்முடைய இருதயம் நொறுக்கப்படும், நம்முடைய இருதயம் உடைக்கப்படும். அதுக்குத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கின்றோம்,
தேவன் விரும்புகிற இருதயம் நம்மிடத்தில் காணப்படுகிறது. தேவன் வாசம் பண்ணும்படியான இருதயம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா. இன்னும் பாருங்க, சங்கீதம் 19:7 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதம் பாசமாக மட்டும்தான் படமாக வச்சுக்கிறாங்க, மற்ற யாருமே பாடமாக இல்லை போல இருக்கிறது. இந்த வசனம் எல்லாம் நான் பாடமாக கண்ணை மூடிக்கொண்டு சொல்லக்கூடிய மாதிரி நாம் பாடமாக்கி வச்சிருக்க வேண்டும். ஆமேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதிய ஞானியுமாக்குறதா இருக்கிறது. ஆமேன். இதை நாங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டும். ஆமேன். அவருடைய வேதத்தில் குறைவே இல்லை. இன்றைக்கு அநேக உலகத்தார் வேதத்தில் குறை தேடுகிறார்கள், ஆனால் குறை கண்டுபிடிக்க முடியாது. ஆமேன். குறைகளை நிறைவாக்குகிறவர். ஆமேன். அப்போ அவருடைய வேதம் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறதா? உயிர்ப்பிக்கிறது. ஆமேன். அப்போ அங்கே உயிர்ப்பிக்கிற காரியத்தில் முதலாவது வேதம் நம்மை என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. ஆமேன். இன்றைக்கு எவ்வளவுதான் நாம் கிறிஸ்தவர்களாக எவ்வளவுதான் பயபக்தியாக இருந்தாலும் வேத வாசிப்பு வேத தியானம் இல்லாமல் நமக்குள்ள உயிர்ப்பு உண்டாகாது. ஆமேன். நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை, அநேக இடங்களில் நான் கேள்விப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களே சிந்தித்து பாருங்கள். அநேக ஊழியக்காரர் நேரம் இல்லாமல் இரவு பகல் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆனால் எவ்வளவு தூரம் வேதத்துக்கும் வேத வார்த்தைக்கும் டைம் கொடுக்குறாங்க என்று சொல்லி எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் அநேக சபைகளுக்கு சென்று சிலங்கால கிளாஸை பற்றி சொல்லி வேத ஆராய்ச்சியை சொல்லி சொன்னால் அங்கே வந்தது 4-5 பேர் தான். எல்லாரும் கேட்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, வேத ஆராய்ச்சிக்கு வேத தியானத்துக்கு நேரம் கொடுக்க நேரம் இல்லை. ஆமென். அப்போ கர்த்தருடைய வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். அப்போ அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும்படியாய் நாம் வேதத்தை தியானிக்கிறதாக காணப்பட வேண்டும். இன்னும் பாருங்க, உபாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறார் 32:39 சொல்லும்போது சொல்லுகிறாரு, நானே அவர் என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துவேன், நான் சொஸ்தப்படுத்துவேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஆமேன். இந்த சங்கீதம் 51 நாங்கள் பார்க்கின்றோம், 51:5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஆமேன். அப்போ பாவம் நம்மை ஆண்டு கொள்ளுகிற போது நம்மளால் என்ன செய்ய முடியாது? உயிர்ப்பிக்க முடியாது. அப்போ நாம் ஏற்கனவே பாவத்தில் மரித்தவர்களாய் காணப்படும் போது நம்ம உயிர்ப்பிக்கும்படியாய் தேவன் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கார். ஆமென். அப்போ அதை நாம் தியானம் பண்ணுகிற போது நம்முடைய ஆத்மாவில் ஒரு உயிர்ப்பு உண்டாகிறது. ஆமேன். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அங்கே யோவான் 6:63 பார்க்கும்போது அவர் அங்கே என்ன செய்கிறாரு? அறிக்கை செய்கிறார். ஆமேன். அடுத்தது இன்னொரு காரியம், யாக்கோப்பு 2:17 பார்க்கும்போது வாசிங்க. யாக்கோப்பு, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். ஆமேன். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும். அப்போ கிரிகை, நம்முடைய விசுவாசம், நம்ம விசுவாசத்தில் கிரிகை இல்லாமல் இருந்தால் அது எப்படியா இருக்குமா? செத்ததாக இருக்கிறது. ஆமேன். அப்போ முதல் நாம் பார்த்தோம், நம்முடைய ஆத்துமா என்னவா இருக்கிறது? பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதாய், நொறுங்கினோட இருதயத்தை தேவன் உயிர்ப்பிக்கிறார். ஆமேன். அப்போ ஆத்துமாவில் தேவனுடைய வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. விளங்குதா? வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. இப்போ 2வது பார்க்கிறோம் கிரிகை. அப்படியே விசுவாசம் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்தது. அப்போ விசுவாசம் ஒரு கிரியையில் வெளிப்பட வேண்டும். ஆமென். இப்போ விசுவாச கிரியை. அப்போ விசுவாசம், தேவன் மேல் விசுவாசம் இருந்தால் நம்முடைய கிரியை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். ஆமென். அப்போ நம்முடைய கிரியை செத்ததாக இருந்தால் நம்முடைய விசுவாச குறைவாக இருக்கும். ஆமென்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆமேன். அப்போ விசுவாசம் நமக்குள்ள எப்படியாக இருக்கிறது? அந்த விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட தேவன் விரும்புகிறார். ஆமேன். நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? ஒரு நெருக்கம், ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வந்தோன்னே நாங்கள் முதல்ல யார்கிட்ட ஓடுறோம் சொல்லுங்க? அந்த காரணத்துக்கு, அந்த துக்கத்துக்கு ஏற்ற என்ன, எங்கே போனால் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமென்று தான் ஓடுவோமே தவிர ஆண்டவர் சமூகத்துக்கு போக மாட்டோம், இல்லையா? அப்படி தானே? யோசிக்கிறத பார்த்தா எதுவாக இருந்தாலும் முதல்ல ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க. ஆமே. எனக்கு கண் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க, செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு இது, கண் ஆப்ரேஷன் செய்தால் ஒரு 4-5 நாளைக்கு வெளியே வர்ற கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தால், சண்டே ஆப்ரேஷன் நடந்தால் தான் நான் ஃப்ரைடே 5ஆவது நாள் சர்ச்சுக்கு வர முடியும், இல்லையா? ஜெபத்தோடு நான் விட்டுட்டேன். கடந்த வாரம் ஆப்ரேஷன் நடந்தது, சண்டே கூப்பிட்டாங்க. ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட தான் ஜெபித்தேன், சண்டே கிடைச்சா நல்ல ஆண்டவரே ஃப்ரைடே சர்ச்சுக்கு போக முடியும். ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். ஆமென். நானும் அதே தான் காத்துட்டு இருந்தேன். டாக்டர் கால் பண்ணி சண்டே 26ஆம் தேதி ஆப்ரேஷன், சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நீங்கள் நம்முடைய விசுவாசம் நம் மனுஷனிட்டு ஓடுறதை விட தேவனிடத்தில் ஓடினா நம்முடைய விசுவாசம் அவருக்கு முன்பாக உயிர்ப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆமென். அதை அவர் அப்படியே நிறைவேற்ற அநேக காரியங்கள் நாங்கள் விரும்புகிறதையே தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். இன்னும் பாருங்க, யாக்கோபு 2:26 எடுத்து வாசிங்க. ஆமென். ஆவி இல்லாத சரீரம், நம்முடைய ஆவி பிராணன், நம்முடைய மூச்சு இல்லாத சரீரம் எப்படியா இருக்குது? பிரேதம் அண்டுவோம் இல்லையா, பிணம் அண்டுவோம் இல்லையா, சடலம் அண்டுவோம் இல்லையா, அப்படித்தானே சொல்லுவோம். அப்போ அப்படி சொல்லுற மாதிரி நம்முடைய ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கிறதோ அப்படியே கிரிகை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறதா. அன்றைக்கு விசுவாசிகள், நம்முடைய பேர் என்ன? விசுவாசிகள். ஆமென். ஆனால் விடகே ஒரு ஆபத்து வந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம்? கொரோனா வந்தது, எவ்வளவோ எல்லாம் செய்துட்டு இருந்தோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நான் அடிக்கடி சொல்கிற சாட்சி, நேரம் இல்லை, அந்த நிமிடமே தேவன் விடுதலை கொடுப்பார். ஆமென். கொரோனான்னு சொல்லிட்டாங்க, வெளியில் போக முடியாது, ஒருத்தரோடும் பேச முடியாது. ஆனால் ஆண்டவரை கூப்பிட்ட போது அந்த பயத்தையே நீக்கி விட்டார். ஆமென். அப்போ நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல். நம்ம சொல்லட்டும், நீ ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவன், நீ ஒன்றும் இல்லாதவன், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் சொல்லட்டும். ஆனால் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது எபிரேயர் 9:14 பாருங்க, பின்பகுதியில் வாசிங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். அப்ப நம்ம மனசாட்சி செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமென். அப்ப நம்முடைய ஆத்மாவில் சுத்திகரிப்பு, அதைத்தான் தேவன் அங்கே உயிர்ப்பிக்கிறதாக தேவன் அங்கே சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த உயிர்த்த காரியம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் காணப்படுகிறதா? அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அது காணப்படுகிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது, பணிந்தவருடைய ஆவியை தேவன் உயிர்ப்பிக்கிறதுக்கு சங்கீதம் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? பக்கத்தில் வந்துடுறாருங்க. ஆமென். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய்
உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். ஆமேன். அப்போ நாம் நொறுங்கின இருதயத்தோட தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது முதல்ல அவர் நம் பக்கத்தில் வந்து விடுகிறார். ஆமேன். அப்போ நம்மை ஆற்றி தேற்றும்படியாய் அவர் நம்முடைய பக்கத்தில் வந்து விடுகிறார். ஆமேன். இன்னும் சங்கீதம் 138:6-7 வாசிக்கும் போது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம், அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆமேன். எந்த தெய்வம் அங்க நம்மை நோக்கி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது? இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் சொல்லுகிறார்கள், சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தெய்வமுமே நம்மை நோக்கி பார்க்காது. ஆமேன். ஆனால் தம்மை தேடுகிறவர் உண்டோ என்று வானத்திலே இருந்து நோக்கி பார்க்குற தேவன் நம்முடைய தேவன். ஆமேன். அப்போ முதலாவது நம்முடைய பக்கத்தில் வந்துடுறாரு, இப்போ நம்மை நோக்கி பார்க்குறாரு. ஆமேன். தேவன் நம்மை நோக்கி பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அடுத்து மூன்றாவது காரியம், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். ஆமேன். அப்போ ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அப்போ நம்முடைய இருதயம் பணிந்ததாய் தேவ சமூகத்தில் நாம் வருகிற போது தேவன் பக்கத்தில் வந்து நம்மை நோக்கி பார்த்து நம்மை ரட்சிக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது காரியம், நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறது. ஆமேன். இன்றைக்கு அநேகர் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? அநேக காரியங்கள்லாம், உலக காரியங்கள்லாம் நொறுக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமேன். அநேக உலக சூழ்நிலைகளால் நொறுக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமேன். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை தான் உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமேன். பாருங்க, சங்கீதம் 34:18 அது வாய்ச்ச வசனம் தான். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாய் வந்துடுறார். ஆமேன். அப்போ நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய ஆவியில் ஒரு நொறுக்கம், ஒரு உடைப்பு, ஒரு சிதறல், நான் சொல்லுகிறது விளங்குதா? சிதறி போகிற இருதயம் சிதறி போயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உடைக்கப்படுகிற காரியம், நொறுக்கப்படுகிற காரியம், நொறுக்கப்படுகிற காரியம் நம்முடைய ஆத்மாவில், ஆவியில் உண்டாகிற போது கர்த்தர் சமீபமாய் வந்து விடுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அதை உயிர்ப்பிக்கிறதுக்காகத்தான் தேவன் அவருடைய வார்த்தையை அங்கே சொல்லுவார். ஆவியே உயிர்ப்பிக்கிறதுன்ற ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆமேன். ஏன்னா அந்த வார்த்தை நமக்குள்ள வந்து நம்முடைய ஆத்துமாவில் அதை ஏற்றுக்கொள்ளுகிற போது ஆத்துமாவில் அது கிரியை செய்ய ஆவியில் இருந்து அது என்ன செய்யும்? வெளிப்படும். ஆமேன். அப்போ நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவியும் உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடியதாக மாற்றுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் சங்கீதம் 147:3 இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஆமேன். குணமாக்குகிறதான காரியம், நம்மை தேற்றுகிற, நம்மை ஆற்றுகிற, நம்மை சுகப்படுத்துகிற காரியம். ஆமேன். இப்போ தேவன் நம்முடைய இருதயத்தில் நாங்கள் இப்படி நொறுக்கப்பட்டிருக்கிறோம், இப்படி உடைக்கப்பட்டிருக்கோம், அவருக்காக, அவருடைய வார்த்தையின் நிமித்தம், அவருடைய சத்தியத்தின் நிமித்தம் நாம் உடைக்கப்பட்டு இருக்கிற போது அவர் நம்மை குணமாக்குறவராயிருப்பார். ஆமேன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆமேன். அப்போ அந்த பகை உண்டாகிற போது, இப்போ நாம் நேசிக்கிற குடும்பத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களை பகைத்தால் உங்களுடைய இருதயம் எவ்வளவு உடைந்து போயிருக்கும், எவ்வளவு நொறுக்கப்பட்டிருக்கும். ஆமே. எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அது என்ன செய்யாது? ஆறவே ஆறாது. ஆமாம். ஆண்டவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் உடைக்கப்பட்டால், ஆமே, அவருக்காக நாம் உடைக்கப்பட்டால், அவருக்காக நாம் நொறுக்கப்பட்டால் அந்த காயத்தை குணமாக்குவார். ஆமே. ஆமே. ஹல்லேலூயா. அந்த நொறுக்குதலை தான் ஆண்டவர் பார்க்க, என் மகன் எனக்காக இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறான், எனக்காக இவ்வளவு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறான். இன்றைக்கு குடும்பத்துக்காக தேவனை விட்டு போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆமென். மனைவிக்காக
ஆண்டவரை விட்டு போனவர்கள் எத்தனை பேர் உண்டு? பிள்ளைகளுக்காக ஆண்டவரை விட்டு போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆமென். ஆனால் ஆண்டவருக்காக ஒன்றும் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் ஆண்டவருக்காக நின்று பாருங்க. அவர் உங்களை குணப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார். ஆமென். உங்களை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக என்ன செய்வார்? கிரியை செய்வார். ஆமென். அதுதானுங்க எங்களுடைய ஆண்டவர். ஆமென். அந்த ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கார். ஆமென். அடுத்த மூன்றாவது காரியம், நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்திலும் வாசம் பண்ணுகிறதான காரியம். வாசம் பண்ணுகிறதுண்டா நமக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ண வேண்டும். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அதுக்கு நாம் ஆயத்தமா? அப்போ வசனம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு தூரம் நமக்குள்ள வசனம் தியானிக்கப்படுகிறதோ, எவ்வளவு தூரம் வசனத்தை நாம் ஆராய்கிறோமோ, எவ்வளவு தூரம் வசனத்தை நாம் தியானிக்கிறோமோ, அந்த வசனம் நமக்குள்ள கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணும். ஆமென். அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகிற போது அப்போ பணிந்து நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமென். இப்போ தேவனுக்காக பவுல் சொன்னார், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி விட்டேன். ஆமென். நம்மால் சொல்ல முடியுமா? என்றா நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயமாக இருக்கின்றோம். ஆமென். அப்போ தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாய் நாம் எப்படியாய் காணப்படுகிறோம்? யோவான் 1:14 ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஆமென். யோவான் 14:23 நாம் பார்த்து விட்டோம். ஆமென். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுகிறான். ஆமென். நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிற போது தான் அடுத்த காரியம் அங்கால ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆமென். அப்போ ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டுமா இருந்தால் நம்மிடத்துல தான் ஒரு காரியம் காணப்படுகிறது. ஆமென். நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை கை கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் அர்த்தம் சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுகிறான். இப்போ வசனம் எல்லாருமே நாம் அன்பாக இருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் மேலே எல்லாருமே அன்பாக இருக்கிறோம். ஆமென். சில நேரங்களில் வசனங்கள் நமக்கு மாறாக வருகிற போது நம்மளால் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. தேவனிடத்தில் அன்பா கீழ்ப்படிய மாட்டோம் இல்லையா? வசனம் நமக்கு பிரியமில்லாத வசனம் வந்தால் நாங்கள் கீழ்ப்படிவோமா? எல்லாரும் அமைதியாக இருக்கிறத பார்த்தா சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. காது கேட்கல, எனக்கு கண் ஆப்ரேஷன் கூட காது கேட்கல. சொல்லுங்க. எந்த வசனமாக இருந்தாலும் சரி, ஆமென், எப்படியான வசனமாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆமென். கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க நீங்கள் வசனத்தை. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும், நான் இந்த நெருக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு தெரியல, எனக்கு வழி தெரியல, எனக்கு என்ன செய்வதென்று தெரியல. ஆண்டவர் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிற போது தான் பிதா நம்மிடத்தில் என்னவா இருக்கிறாராம்? அன்பா இருக்கிறார். அன்பா இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மோடு கூட வந்து என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணுகிறாராம். ஆமென். அப்போ அதற்கு நம்மிடத்தில் தான் என்ன காணப்பட வேண்டும்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உடைக்கப்பட்டு காணப்பட வேண்டும், நொறுக்கப்பட்டு காணப்பட வேண்டும். இன்றைக்கி 15 வருஷத்துக்கு மேலாக டயபெட்டிக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கேன். ஆமாம், 15 வருஷத்துக்கு மேலாக.
ஆனால் இதுவரைக்கும் தேவன் கிருபையாய் காத்து கொண்டிருக்காரு. ஆமென். கிருபை, அவருடைய கிருபை. ஆமென். நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் டயபெட்டிக் இருக்கிறவனே ஒன்றும் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறார்கள். அன்றைக்கு 15 வருஷத்துக்கு மேலாக. ஆமென். ஹல்லேலூயா. மருந்தோடு நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆமென். ஆனாலும் கர்த்தருடைய பலன் நம்மை காக்கிறது. ஆமென். அப்போ அவருடைய வார்த்தைக்கு நான் எத்தனை முறை கேட்டவன், ஆண்டவரே உம்மாலே கூடும் இதை குணமாக்க, இல்லையா? இது ஆண்டவரால் முடியாத காரியம் இல்லை. ஆனால் நீர் அனுமதித்த காரியத்தை நான் செய்யறேன். சரியா? மருந்தோடு தான் நான் வாழ வேண்டும் என்று உம்முடைய சித்தமாக இருந்தால் நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆமென். எடுத்துக்கொண்டு தான் இருக்கேன். ஆமென். ஆனாலும் ஒரு தீங்கும் அழகாமல். ஆமென். இன்னும் தேவன் அவருக்காக ஓட நம்ம வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க கண் ஆப்ரேஷன் செய்தால் வெளியில் போகக்கூடாது, 2 வாரம் லீவுங்க, வெளியிலே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆலயத்துக்கெல்லாம் வந்து போது கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. கண் ஆப்ரேஷன் ஆயிட்டுது, வெளியில் போகக்கூடாதுன்ட்டு நான் மூடிட்டு படுக்கக்கூடாதுங்க. ஆமென். கண் கெட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் கண் பார்வையை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்குள்ள காணப்படுகிற போது தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் பார்ப்போமா என்றால் 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமென். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆமென். அப்போ நம்முடைய ஆத்துமாவில் ஒரு நொறுங்கி போய் தேவனிடத்தில் நாம் சேருகிற போது, நம்முடைய ஆவியில் நாம் நொறுங்குண்டு தேவனிடத்தில் சேருகிற போது தேவன் நம்முடைய ஆலயமாய் நம்மை மாற்றுகிறார். ஆமென். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மை வழி நடத்துகிறார். ஆமென். அப்போ எத்தனை காரியங்கள் இதுக்குள்ள நடைபெறுகிறது. ஆமென். நமக்குள்ள நம்முடைய ஆத்மாவில் ஆவியில் சரீரத்தில் இவைகள் உண்டாகிற போது முதலாவது தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஆமென். 2வது தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு? சமீபமாய் வருகிறார். ஆமென். நம்மை நோக்கி பார்க்கிறாரு, சமீபமாய் வருகிறாரு, நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறாரு, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறாரு, நாங்கள் அவர்கிட்ட வந்து நமக்குள் வாசம் பண்ணுகிறாரு, அவருக்கு நாம் ஜனம் இருக்கிறோம், அவர் எங்கள் தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அவருடைய ஆலயமாய் நம்மை மாற்றுகிறார். ஆமேன். இந்த வேளையில நாம் எழுந்து நிற்போம். ஆமேன். நாம் தியானிச்சது கொஞ்சம் தான். ஆமேன். ஆனாலும் கர்த்தர் இந்த வார்த்தையோடு கூட நமக்குள்ள ஒரு கிரியை செய்யும்படியாய், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் நாம் ஜீவிக்கிறோம். நாம் உயிருள்ள ஜனமாக இருந்தாலும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு முன்பாக இப்படியாக இருக்கிறது என்றதை நாம் ஆராய்ந்து பார்த்தோமே. ஆண்டவரே, எங்களுடைய நறுங்குண்ட இருதயத்தை, நொறுங்குண்ட பணிந்த ஆவியில் எங்களிடத்தில் நீர் வந்து வாசம் பண்ணும்படியாய், எங்களுக்குள் கிரியை செய்யும்படியாய், உம்முடைய ஆவி எங்களை உயிர்ப்பிக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய சத்தியத்தினால, உம்முடைய வசனத்தினால நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் தியானித்தது ஒரு கொஞ்ச காரியம்தான் தகப்பனே, ஆனால் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே இன்னும் அதிகமாக உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை, மரபுகளை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. வேத தியானத்திலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறதிலும் எங்கள் விசுவாசம் செத்த கிரியைகள் இல்லாதபடிக்கு மாற தேவநீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த இடத்திலிருந்து நாங்கள் பிரிந்து சென்றாலும் பிரியாத நேசர் எங்களோடு கூட இருந்து மறுபடியும் நாங்கள் கூடி வந்து உம்மை மகிமைப்படுத்த
எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு உயிர்ப்பை, ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வேத வசனம் எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் வெறுமனே செல்லாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம் ஐயா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிரியை செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.